ஹலோ கைஸ்னா உங்கள் தனுஷ் டிஜிட்டல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒன் கிளிக்கில் எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போய்க்காங்க. நான் இந்த இமேஜுக்கு தான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதனால் நான் இந்த இமேஜ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த இமேஜ் ரிமூவ் பண்ணணும் அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு லைட்டாக பேசிக்காக வந்து கலர் கரெக்ஷன், லைட் கலர் கரெக்ஷன் கொடுத்துருவோம். கண்ட்ரோல் எல் அழுத்தி லைட்டாக அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கண்ட்ரோல் எம்மு கொடுத்துக்கோங்க. எம்மு கொடுத்து லைட்டாக அப்படியே மேலே புஷ்அப் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஃபேஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் அடித்த மாதிரி இருக்கும். அது வந்து ஏன்னா பிளாக்காக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பிரைட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ எடுத்திங்கன்னா கேமரா ஃபில்ட்ரு வந்துடும். அதில் லைட்டாக எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதில் டீட்டெயில்ஸ், அந்த ஷார்ப்னஸ் அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, மிக்சரில் போய்ட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கும், அதை ஃபுல்லாகவே டவுன் பண்ணிடுங்க. டவுன் பண்ணிட்டிங்கன்னா பேக்ரவுண்டு ப்ளூவாக இருக்கிறது அது வந்து ஒயிட் சிமெண்ட் கலர் மாதிரி மாறிடும், ஓகேங்களா? நான் கொடுத்துருக்க அந்த ஆக்ஷன் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒயிட்டு லைட்டாக கொஞ்சம் ஒயிட் கலர் இருந்தால் மட்டும்தான் அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, ட்ரிக் பேக்ரவுண்ட்னு இருக்குல்ல, அதை ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த சொடக்கு போடுற நேரத்தில் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆக்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி இதாகிடும். ஒரு கிளிக்கை பண்ணோன்னா இப்போ இது மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, கண்ட்ரோல் யூ அழுத்திக்கோங்க. யூ அழுத்தினோன்னே சப்ஜெக்ட் டூல்ஸ் இருக்குல்ல, அதை இப்படி லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இழுங்க. இழுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மாஸ்க்கை தொட்டுக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் வந்து பி. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் அந்த இது இருக்கோ இல்லையோ அந்த இடத்துலாம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல விட்ருக்கோ அந்த இமேஜெலாம் அந்த ஒயிட் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் போயிருக்கும். அதான் குயிக் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.